இதைத்தான் ஆயில்யத்தில் பிறந்தவர்கள் மாமியாருக்கு ஆகாது அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு. மற்றபடி நிறைய பேர் இதனால எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுமோ, ஹார்ட் ப்ராப்ளம் வந்துடுமோ, கை கால் வலி வந்துடுமோ இப்படின்லாம் கேட்குறாங்க. இந்த மாதிரி மூல நூல்கள் எந்த இடத்திலும் சொல்லப்படவில்லை. அதாவது எப்படி பேசி அவரை அட்டாக் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது இவர்களுக்கு ஒரு கைவந்த கலை. பார்ப்பதற்கு ஒன்றும் தெரியாதது போல் ஒரு தோற்றம் இருந்தாலும் அந்த இடத்துல அவர்களை உட்கார வைத்த பிறகு இப்பொழுது தானே பார்க்க போறீங்க இந்த காளியோடைய ஆட்டத்தை. அந்த அளவுக்கு ஒரு விஸ்வரூபமாக தங்களது ஆற்றலை வெளிப்படுத்தி அனைவரையும் தங்கள் பக்கம் ஈர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இவர்களுக்கு உண்டு. இதுல என்னன்னா, இவர்களுக்கு ஒரு காரியம் ஆக வேண்டும் என்றால் தந்திரமாக அந்த வேலையை நடத்தி விடுவார்கள். இடத்துக்கு நான் வரல அப்படின்னு இவருடைய லைஃப் பார்ட்னர் சொல்லியிருப்பார். நீ ஏன் வரல, நீ எங்க போற, அப்ப அங்க போய் யாரை பார்க்க போற, அவருக்கும் உனக்கும் என்ன ஃப்ரெண்ட்ஷிப்பா இல்லை என்ன அப்படின்னு பல அர்த்தம் எடுத்துக்கொண்டு ரொம்ப புத்திசாலித்தனமாக யோசிக்கிறேன் என்று ஏதாவது ஒரு சின்ன சின்ன சிக்கலை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். மிதுனம் இல்ல கன்னி லக்னம், இந்த மாதிரி எங்கெல்லாம் சுக்கிரன் யோகராக வராரோ அந்த மாதிரி ஒரு லக்னங்களில் பிறந்திருந்தால் சுக்கிர திசை டாப் கண்டிப்பா இவர்களை ஒரு பெரிய உச்சத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டிடும். ஒரு டெவலப்மெண்ட்டே இல்லாத ஒரு சூழ்நிலை, திரும்ப திரும்ப கடன் பிரச்சனை, திருமணத்துக்கு பிறகு லவ் பண்ணி அதனால் திருமண வாழ்வில் பிரச்சனை, இந்த மாதிரி லீகல் அஃபேர்ஸ், இதில் எல்லாமே பிரச்சனையை சுக்கிரன் இவர்களுக்கு ஏற்படும். ஹாய் எவ்ரிவன், இந்த பதிவில் ஆயில்ய நட்சத்திரம் நாம் அனைவருக்குமே தெரியும். இது புதனின் நட்சத்திரம், ராட்சச கணம். இதன் அதிதேவதை ஆதிசேஷன். கடகராசி மண்டலத்தில் இதன் 4 பாதங்களுமே அமர்ந்திருக்கிறது. கடகராசிக்கு அதிபதி சந்திரன் என்பதும் நாம் அனைவருக்குமே தெரியும். வெரி வெரி கால்குலேட்டிவ் பர்சன்ஸ், வெரி கேரிங் பர்சன்ஸ். அந்த கேரிங் அப்படிங்கிறதில் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு ஆதாயம், ஒரு சுயநலம் அப்படிங்கிறது இருக்கும். தீஸ் பீப்புள் ஆர் வெரி ஸ்பீடு, ரொம்பவும் வேகமாக இருப்பார்கள். மற்றவர்களை பார்க்கும் பொழுது கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இவர்களுக்கு தெரியும், ஆனால் உண்மை அது அல்ல. இவர்கள் கொஞ்சம் ஓவர் ஸ்பீட். ராகு என்ற கிரகத்தின் தன்மைகள் இந்த நட்சத்திரத்துக்கு ஒத்து போவதாகத்தான் மூல நூல்களில் கூறப்பட்டுள்ளது. திருமண வாழ்வில் கொஞ்சம் பொதுவாகவே அதிக கவனம் என்பது இவர்களுக்கு தேவைப்படுகிறது. திருப்தி குறைவு இந்த திருமண வாழ்வில் அப்படிங்கிறது அனுபவத்தில் ஒத்து போகிறது. ஆனால் இவர்கள் அதனை வெளியே சொல்வதில்லை. கௌரவத்துக்காக வாழ்வதாகத்தான் நிறைய பேர் ஒத்துக்கொள்கிறார்கள். ரொம்பவும் மூளைக்காரர்கள், நன்றாக எடை போடுவது, பேசி பேசி பேசியே ஒரு விஷயத்தை சாதிக்கக்கூடிய நபர்கள், அன்பையும் வம்பையும் மிச்சம் வைத்துக் கொள்ளாத நபர்கள். அதாவது நாம இவர்கிட்ட அன்பாக பழகும் பொழுது பல மடங்கு அந்த அன்பை நமக்கு திருப்பி கொடுப்பார்கள். யாராவது இவர்கள்ட்ட போய் ஒரு வம்பு செய்தால் தக்க நேரத்தில் அந்த வம்பையும் திருப்பி கொடுக்கக்கூடிய நபர்களாக இவர்களை காணலாம். இவர்கள் தங்களது 5ஆம் வீட்டில் நீசமாகிறார்கள். 5ஆம் வீட்டின் அதிபதி இவர்களுக்கு ஜென்ம ராசியில் நீசமாகிறது. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்பவும் விழுந்து அதற்காக எங்கு வேண்டுமானாலும் எப்போ வேண்டுமானாலும் செல்லக்கூடிய நபர்களாக, எதையும் சாதிப்பவர்களாக வரக்கூடியவர்களாக வருகிறார்கள். ஆனால் பிற்காலத்தில் அந்த குழந்தைகளிடம் இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஆதாயத்தை விட்டு விடுவோம். அன்பு அப்படிங்கிறது நிறைய இடங்களில் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. இப்போ இயல்பாகவே இவர்கள் நன்றாக உட்கார்ந்து பேசக்கூடிய நபர்கள். நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸ் இவர்களிடம் இருக்கு. என்னன்னா, லாட் ஆஃப் புத்தி கூர்மை, இன்டெலிஜென்ட், பாசிட்டிவ் பாயிண்ட்ஸாக எடுத்துக்கொள்ளலாம். படிக்கவில்லை என்றாலும் படித்தவர்கள் எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை தெரிந்து வைத்திருப்பார்களோ அதற்கு நிகராக அந்த விஷயத்தை நன்றாக அலசி ஆராய்ந்து அதில் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை அலசி ஆராயக்கூடிய நபர்களாக, ரொம்பவும் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், ஆக்டிவாக இருப்பது, பார்வையால் பார்த்த நிமிடத்தில் ஒரு நபரை எடை போடக்கூடியவர்களாக இவர்கள் வருகிறார்கள். நகைச்சுவை உணர்வு கொஞ்சம் அதிகம். இவர்கிட்ட பேசி நம்மளால் ஜெயிக்க முடியாது. நான்
ஆயில்ய நட்சத்திரத்தை பார்க்கும் பொழுது பொதுவாகவே இங்க பாருப்பா ஒன்றெல்லாம் பேசி ஜெயிக்க முடியாது, நீனா பார்த்து ஏதாவது ஒரு நல்ல விஷயமா எனக்கு ஏற்படுத்தி கொடு அப்படின்னு சொல்றதுதான் புத்திசாலித்தனம். புத்தி கூர்மை ரொம்பவும் அதிகம். அதனால எல்லா விஷயத்தையும் நன்றாக அலசி ஆய்வார்கள். கற்பனை எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகும்னே நம்ம அவர்களை சொல்ல முடியாது. ரொம்பவும் நகைச்சுவையாக பேசக்கூடிய நபர்கள். இந்த நகைச்சுவைங்கிறது என்னன்னா, ரெண்டு பக்கமும் கூர்மையான ஒரு கத்தியை கையில் வைத்திருப்பது. இப்போ நம்ம ஒரு பொதுவான விஷயத்தை பத்தி காமெடியாக பேசும்பொழுது அதை எல்லாரும் ரசிப்பார்கள். ஆனா ஆப்போசிட்ல இருக்கிற நபரை பத்தி நம்ம ஏதாவது ஒரு காமெடி பண்ணும்போது சில நேரத்தில் அது நமக்கே பாதகமாக அமையும் என்பதை நீங்கள் கொஞ்சம் கவனித்துக் கொள்ள வேண்டும். பெற்றோர்களை ரொம்ப தாங்குபவர்களாக, குறிப்பாக ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த பெண் திருமணமாகி புகுந்த வீட்டுக்கு போனதுக்கு பிறகும் அந்த புகுந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தெரியாமல் தனது தாயை தனித்துவமாக எல்லா விஷயத்திலும் கவனிப்பார். இந்த ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்தால் பொதுவாகவே மாமியாருக்கு ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வீட்டுல பொதுவாகவே அந்த பையனுடைய அம்மா இருக்கிறாங்கன்னு வைத்துக் கொள்வோம். எல்லா பொறுப்புகளையும் வீட்டை மெயின்டைன் பண்ணக்கூடிய அமைப்பில் அவர்கள் இருப்பார்கள். இந்த ஆயில்ய நட்சத்திரத்துல ஒரு மணப்பெண் அந்த வீட்டுக்கு வருது அப்படின்னா ரொம்பவும் ஸ்பீடா எல்லா விஷயத்தையும் கிராஸ் பண்ணி ரொம்பவும் பக்குவமா அந்த பொறுப்புகளை எடுத்து கொள்ளக்கூடிய ஒரு பொண்ணாக வரும். அப்போ அந்த மாமியாருக்கு மனதளவுல என்னப்பா கல்யாணம் ஆகி இப்பதானே வந்திருக்கு, அதுக்குள்ள எல்லா பொறுப்பையும் தான் எடுத்துக்கொள்ளணும்னு நினைத்து கொள்ளுதேன்னு சொல்லி ஒரு ஃப்ரிக்ஷன் நிறைய இடங்களில் உருவாகிறது. இதைத்தான் ஆயில்யத்தில் பிறந்தவர்கள் மாமியாருக்கு ஆகாது அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு. மற்றபடி நிறைய பேர் இதனால எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுமோ, ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருமோ, கை கால் வலி வந்துருமோ இப்படின்லாம் கேட்கிறாங்க. இந்த மாதிரி மூல நூல்கள் எந்த இடத்திலும் சொல்லப்படவில்லை. அதாவது மிகுந்த ஆளுமை, அட்மின் பவர், இவர்கள் சொல்லக்கூடிய விஷயம்தான் ஒரு சபையில் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது மட்டுமல்லாமல் அவ்வாறே நடத்துவது, பலரை அடக்கி ஆள்வது அப்படின்னு கூட சொல்லலாம். இதனால தான் இந்த ஹெச்ஆர் போஸ்ட்ல எல்லாம் இவர்களை விட்டோம் அப்படின்னா ஃபுல்லா பந்தாடி விடுவார்கள். அதாவது எப்படி பேசி அவரை அட்டாக் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது இவர்களுக்கு ஒரு கைவந்த கலை. பார்ப்பதற்கு ஒன்றும் தெரியாதது போல் ஒரு தோற்றம் இருந்தாலும் அந்த இடத்துல அவர்களை உட்கார வைத்த பிறகு இப்பொழுது தானே பார்க்க போறீங்க இந்த காளியோடைய ஆட்டத்தை அப்படின்னு ஏதோ ஒரு பாட்டுல எல்லாம் வருது. அந்த அளவுக்கு ஒரு விஸ்வரூபமாக தங்களது ஆற்றலை வெளிப்படுத்தி அனைவரையும் தங்கள் பக்கம் ஈர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இவர்களுக்கு உண்டு. இதுல என்னன்னா, இவர்களுக்கு ஒரு காரியம் ஆக வேண்டும் என்றால் தந்திரமாக அந்த வேலையை நடத்தி விடுவார்கள். பிறகு அதில் ஆதாயம் இல்லை என்றால் கொஞ்சம் நாசுக்காக நகண்டு சென்று விடுவார்கள். இதுல ஒரு பிளஸ் பாயிண்ட்டும் இருக்கு. இவர்களுக்கு வேலை ஆகிவிடும் அப்படிங்கிறது பிளஸ் பாயிண்ட். மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, இவர் அந்த காரியத்துக்காகத்தான் நம்மிடம் பழகி இருக்கிறாரோ அப்படின்னு மற்றவர்கள் நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இது வருகிறது. செலக்டிவான ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் வைத்திருப்பார்கள். பலவிதமான ரகசியங்களை இவர்கள் தங்களுக்குள் புதைத்து வைத்திருப்பார்கள். நிறைய திருமண முறிவு ஆயில்ய நட்சத்திரத்துக்கு ஏற்படுவதற்குண்டான காரணம் என்னன்னா, இவர்களுக்கு 7ஆம் வீட்டின் அதிபதியாக வரக்கூடியது சனி என்ற கிரகம் சந்திரனுக்கு ஜென்ம சத்ரு கிரகமாக வருகிறது என்பதால், லவ் மேரேஜா இருந்தாலும் அரேஞ்ச்டு மேரேஜா இருந்தாலும், ஒருவேளை லவ் மேரேஜா இருந்தால் இவர்கள் மதி மயங்கக்கூடிய 5ஆம் வீட்டில் தங்களது ராசியாதிபதி நீசம் என்பதனால் மதி இழந்து விடுகிறார்கள். அதுக்கு பின்னாடி தான் இவர்கள் யோசிக்கிறார்கள். இவர்களுக்கு 7ஆம் வீட்டின் அதிபதி 4ஆம் வீட்டில் உச்சமடைகிறது. அப்போ இவர்களுடைய லைஃப் பார்ட்னரை பார்த்தா எந்நேரமும் வேலை வேலை வேலைன்னு ஒரு மிஷின் போல் செயல்படக்கூடிய நபர்களாக வருகிறார்கள். இவர்கள் ராசி அதிபதி சந்திரன்கிறதுனால கொஞ்சம் உணர்வு பூர்வமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள். இதுல கூட நிறைய பேருக்கு ஃபேமிலி லைஃப்ல ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது ஏற்படுகிறது. பிளஸ் இவர்கள் ரொம்பவும் ஸ்பீடாக யோசிக்கக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறதுனால இந்த டபுள் திங்கிங், ட்ரிபிள் திங்கிங்லாம் நிறைய வரும். ஒரு வார்த்தை தான் இவருடைய லைஃப் பார்ட்னர் சொல்லியிருப்பாரு, ஆனா இவர்கள் அதுக்கு 10 அர்த்தம் எடுத்துக்கொள்வார்கள். ஒரு இடத்துக்கு நான் வரல அப்படின்னு இவருடைய லைஃப் பார்ட்னர் சொல்லியிருப்பார். நீ ஏன் வரல, நீ எங்க போற, அப்ப அங்க போய் யாரை பார்க்க போற,
அவருக்கும் உனக்கும் என்ன ஃப்ரெண்ட்ஷிப்பா இல்லை என்ன அப்படின்னு எல்லாம் பல அர்த்தம் எடுத்துக்கொண்டு ரொம்ப புத்திசாலித்தனமாக யோசிக்கிறேன் என்று ஏதாவது ஒரு சின்ன சின்ன சிக்கலை ஏற்படுத்தி கொள்கிறார்கள். இதனால் கூட இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு ஃபேமிலி லைஃப்ல ஃபிக்ஷன் அப்படிங்கிறது வருகிறது. மாமன் சாபம் பெறக்கூடிய இந்த நட்சத்திரமாக சொல்லப்படுகிறது. அதாவது மாமனின் அன்பு, மாமானா இப்ப அம்மாவோட தம்பினாலும் மாமா தான், அக்கா புருஷனா இருந்தாலும் மாமா தான், அத்தை புருஷனாக இருந்தாலும் மாமா தான். இந்த அன்பை இவர்கள் இழக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு நடுவாழ்வில் ஏற்படுகிறது. புத்திசாலித்தனம் ரொம்பவும் நிறைந்தவர்கள் அப்படிங்கிறதுனால அனைத்து சந்தர்ப்பங்களையும் அனைத்து சூழ்நிலைகளையும் தங்களுக்கே சாதகமாக்கி கொள்பவர்களாக வருகிறார்கள். தைரியமாக டேரிங்காக பேசுவது இவர்களுடைய ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். பேசி மற்றவர்களை ஆஃப் செய்வதுமாகவும் இவர்கள் வருகிறார்கள். இந்த ராசியில் செவ்வாய் நீசம், சுகஸ்தானத்தில் சனி நீசம். வெரி வெரி டேலண்டட் பர்சன்ஸாக நாம் இவர்களை எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பா இந்த சின்ன சின்ன ஃபிக்ஷனை தாண்டி இவர்களுடைய ஃபேமிலி லைஃப் டிராவல் ஆகுது அப்படின்னா தன்னுடைய லைஃப் பார்ட்னரை எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்காத நபர்களாக இவர்களை பார்க்கலாம். ஒருவேளை லைஃப் பார்ட்னர் தப்பே செஞ்சிருந்தாலும் கூட ஒரு பொது சபையில் லைஃப் பார்ட்னர் மேல் தப்பு இல்லை என்று வாதாடக்கூடிய நபர்களாக நாம் இவர்களை பார்க்கலாம். அந்த அளவுக்கு இவர்கள் ஃபேமிலியில லைஃப் பார்ட்னர் மேல் அன்பு செலுத்துவார்கள். இவர்கள் பிறக்கும் பொழுது இந்த புதனின் நட்சத்திரம் புதன் தசையில் பிறக்கிறார்கள். என்ன பாதம்ங்கிறத பொறுத்து இவர்களுக்கு இந்த புதன் திசை ஒரு 10 வருடமோ 12 வருடமோ, ஆவரேஜா ஒரு 10 வருடம் பாக்கி இருக்குன்னு எடுத்துக்கொள்வோம். 10 வயதில் அந்த கேது திசை அப்படிங்கிறது இவர்களுக்கு ஆரம்பிக்கிறது. அப்போ அந்த புதன் திசையில இருக்கும்போது ரொம்பவும் சுட்டி குழந்தைகளாகவும் சுறுசுறுப்பாகவும் ஆக்டிவாகவும் அனைவரையும் தன் பக்கம் ஈர்க்கக்கூடிய நபர்களாகவும் துள்ளி குதிப்பவர்களும் டான்ஸ் ஆடுபவர்களாகவும் இவர்களை பார்க்க முடியும். கேது திசையில பார்த்தோம் அப்படின்னா ஏதோ படிப்புல ஒரு சின்ன லேகு, ஏதோ ஒரு விஷயத்தை இழந்தது போல், விட்டு கொடுத்தது போல், ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஏங்குபவர்கள் போல் இவர்களை காண முடியும். ஒரு 17 வயசு இல்ல 18 வயசு, மேக்சிமம் ஒரு 20 வயதுல இவர்களுக்கு அந்த சுக்கிர திசைங்கிறது ஆரம்பிக்கும். அந்த 20 to 40 அந்த சுக்கிர திசை அப்படிங்கிறது இவர்கள் லைஃப்ல ஒரு குரூஷியலான ஒரு திசை. ஒருவேளை இவர்கள் கும்பம், மகரம், இந்த பக்கத்துல மிதுனம் இல்ல கன்னி லக்னம், இந்த மாதிரி எங்கெல்லாம் சுக்கிரன் யோகராக வராரோ அந்த மாதிரி ஒரு லக்னங்களில் பிறந்திருந்தால் சுக்கிர திசை டாப் கண்டிப்பா இவர்களை ஒரு பெரிய உச்சத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டிடும். வீடு, வாகனம், வசதி, போக்குவரத்து, ஒரு அல்ட்ரா மாடர்ன் லிவிங், லக்ஸுரி லைஃப் அனைத்தையும் இந்த சுக்கிர திசை அப்படிங்கிறது இவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ இதே சுக்கிரன் இவர்களுக்கு நெகட்டிவா போயிடுச்சு. எப்படின்னா மேஷ லக்னத்துல பிறந்திருக்கிறாங்க, தனுர் லக்னத்துல பிறந்திருக்கிறாங்க, மீன லக்னத்துல பிறந்திருக்கிறாங்க. அப்போ சுக்கிர காரகத்துவம் என்ன? அன்பு, காதல், இது போன்ற விஷயத்தில் ஒரு டிஃபெக்ட், அதாவது லவ் பண்ணி ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி கொள்வது. அதனால் லைஃப்ல ப்ராப்ளம்ஸ், படிப்பில் தடை, சம்பாத்தியத்தில் தடை, நம்ம மேல யாரும் அன்பு செலுத்தாதவர்களாக, ஒரு டெவலப்மெண்ட்டே இல்லாத ஒரு சூழ்நிலை, திரும்ப திரும்ப கடன் பிரச்சனை, திருமணத்துக்கு பிறகு லவ் பண்ணி அதனால் திருமண வாழ்வில் பிரச்சனை, இந்த மாதிரி லீகல் அஃபேர்ஸ், இதுல எல்லாமே பிரச்சனையை சுக்கிரன் இவர்களுக்கு ஏற்படுத்தும். ஜனகால ஜாதகம் தான் இந்த சுக்கிரன் பிளஸ்ஸா மைனஸாங்கிறத முடிவு பண்ணணும். இதுல ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னன்னா, சுக்கிர திசைக்கு பிறகு இவர்களுக்கு அந்த சூரிய திசைங்கிறது வருது. ஒருவேளை சுக்கிர திசை பிளஸ்ஸாக இருந்தால் சூரியன் மைனஸ் ஆகும். ஒருவேளை சுக்கிரன் மைனஸ் ஆக இருந்தால் அந்த சுக்கிரன் என்ன கொடுக்கணுமோ அதை அந்த சூரிய திசை கண்டிப்பாக கொடுக்கும். இதுதான் நிதர்சனமான உண்மை. சோ கிட்டத்தட்ட அந்த 50 வயசுக்குள் ஒரு உச்சத்தை கண்டிப்பாக அடைந்து விடுவார்கள். சொத்துக்கள் வாங்குவார்கள், பாக்கியங்கள் வாங்குவார்கள். 50 வயசுக்கு பிறகு இவர்களுக்கு சந்திர தசை, சூரிய தசைக்கு பிறகு சந்திர தசை. சந்திரன் பிளஸ்ஸா மைனஸா அப்படிங்கிறத ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, ஜனனகால ஜாதகத்தில் சந்திரன் வளர்பிறையா தேய்பிறையா, இதை வைத்துத்தான் முடிவு பண்ண முடியும். இதுதான் இந்த கேள்விக்கான பதில். இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆயில்ய நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்திருந்தால் சந்திரன் நவாம்சத்தில் இவர்களுக்கு குருவின் வீடான தனுஷ் ராசியில் அமர்ந்திருக்கும்.
அப்போ கல்வி மேன்மை, உத்தியோகத்தில் உயர்நிலை, பாக்கியம் என தனுசு ராசிங்கிறதே பாக்கியத்தில் தானே வருகிறது. ஜோதிடம், ஆன்மீகம், ப்ரொஃபசர்ஸ், வெளிநாட்டுக்கு செல்வது, கலைத்துறை, நோயை தீர்க்கக்கூடிய வைத்தியம், இசை, அழகு தொடர்பான விஷயங்கள்லாம் இவர்கள் உச்சத்துக்கு போவார்கள். நல்ல ஒரு அல்டிமேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை இவர்கள் அடைவார்கள். ஆயில்யம் 2ஆம் பாதமாக இருந்தால் இவர்கள் மகரம் நவாம்சத்தில், 3ஆம் பாதமாக இருந்தால் நவாம்சத்துல இவர்கள் கும்பத்தில் வருவார்கள். அப்போ இது புணர்ப்பு தோஷமாக வருகிறது. கடுமையான உடல் உழைப்பை வெளிப்படுத்தி உச்ச நிலைக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. நிறைய பேருக்கு திருமணம் வாழ்வு, செகண்ட் லைஃப், செகண்ட் மேரேஜாகத்தான் வரும். இந்த டிரான்ஸ்போர்ட், மேன் பவர், லாஜிஸ்டிக்ஸ், டிராவல்ஸ், ஹெச்ஆர், ஹியூமன் ரிசோர்சஸ், லேபர்ஸ், வெளிநாட்டில் போய் லேபராக செயல்பட வேண்டியது. அதாவது போகும்பொழுது லேபர்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, மெயின்டெனன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அங்க போய் பார்த்தா தான் அந்த லேபர் ஜாப் தான் மெயின்டெனன்ஸ் ஜாப்ங்கிறது அப்பத்தான் அவர்களுக்கே தெரிய வரும். இதெல்லாம் இவர்களுக்கு ஏற்படும். ஒருவேளை ஆயில்யம் 4ஆம் பாதத்தில் பிறந்திருந்தால் நவாம்சத்தில் மீன ராசியில் வரும். அப்போ இந்த ஆடிட்டிங், டீச்சிங், பேங்கிங், ப்ரொஃபசர்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸஸ், பாலிடிக்ஸ், அதிகாரம் செலுத்தக்கூடிய உயர்நிலை தொழில், அரசாங்க பதவிகள் எல்லாம் இவர்கள் உச்சத்தை அடைந்து வெளிநாடுகளில் போய் நல்ல வெற்றி அடைந்து பலவிதமான பாக்கியங்களை பெறுகிறார்கள். இந்த ஆயில்ய நட்சத்திரமே மாமன் சாபம் பெறக்கூடிய நட்சத்திரம்னு நான் ஏற்கனவே சொன்னேன். இவர்கள் தற்பெருமை அதிகம் பேசக்கூடிய நபர்கள். இது ஒரு சில இடங்கள்ல பிளஸ் ஆகும், சில இடங்களில் மைனஸ் ஆகவும் வரும். மீண்டும் மீண்டும் முயற்சிக்கக்கூடிய நபர்கள். ஃபேமிலி லைஃப், திருமண லைஃப்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் இவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஆயில்ய நட்சத்திரம் சமீபத்தில் பார்த்தது கடகராசி, கடக லக்னம். இவருக்கு வைநாசிகமா வரக்கூடியது சந்திரன், புதன். இவர்களுக்கு வைநாசிகமா வரக்கூடியது புதன், கேது, சுக்கிரன், சூரியன். அப்ப கிருத்திகை நட்சத்திரம் வைநாசிகமாக வரும். இந்த நான் சந்தித்த நபர் ஆயில்யம் 1 பாதம், கிருத்திகை 4ஆம் பாதத்தில் ரிஷபத்தில் இவருக்கு செவ்வாய் என்ற கிரகம் அமர்ந்திருந்தது. இவர் கடக லக்னம், கடகராசி. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், பொதுவா 11ஆம் பாவம் லாபத்துல செவ்வாய் இருந்துச்சுன்னா ஆஹா ஓஹோன்னு எல்லா ஜோதிடரும் சொல்லிடுவாங்கப்பா, 10க்குரியவன் 11 எல்லாம் சொல்லிடுவாங்க. கிருத்திகை 4ஆம் பாதத்தில் கடுமையான வைநாசிகம். செவ்வாய் சொல்லக்கூடிய இடம், பூமி, சகோதரம், இந்த 3 விஷயத்திலுமே உனக்கு பிளஸ், வர வேண்டிய லாபமேன்மை வராது. என்னப்பா நடந்துச்சுன்னு கேட்டேன். சார் லவ் மேரேஜ் பண்ணேன் சார், எங்க அக்கா ஒத்துக்கல சார். அப்போ இந்த நேரத்துல தான் எங்க பூர்வீக சொத்து ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டியை ஒரு பில்டர்கிட்ட ஜேவி கொடுத்து பாக பிரிவினை பண்றாங்க சார். இப்ப எங்க அக்கா அதுல இருந்து ஒரு செங்கலை கூட எனக்கு கொடுக்க கூடாது, ஏன்னா நான் லவ் மேரேஜ் பண்ணிட்டு வெளியில போயிட்டான்னு ஒத்த காலில் நிக்கிறாங்க சார். வேற வழி இல்லை, நான் லீகலா போய்தான் சார் ஆகணும். இப்போ இந்த மாதிரி துல்லியமான பலன்களை நாம் எடுக்க வேண்டும் என்றால் வைநாசிகம் பார்த்து அதற்குண்டான பரிகாரம் என்ன, அதற்குண்டான தீர்வு என்ன, இதெல்லாம் துல்லியமாக ஜாதகத்தை வைத்துத்தான் பலன்களை எடுக்க முடியும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீங்கள் ஒரு ஜோதிடரை அணுகி தீர்வு பெறுவதுதான் புத்திசாலித்தனம். ஆனால் ஆயில்ய நட்சத்திரத்துக்கு நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸ், என்னென்ன மைனஸ் பாயிண்ட்ஸ், எங்கே இவர்கள் கவனமாக இருக்க வேண்டும், இவர்கள் தங்களது ஈகோவை விட்டு கொடுத்தால் எப்படி ஒரு மேல்நிலைக்கு வர முடியும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த பதிவில் சொல்லியிருக்கிறோம். உங்களது நண்பர்களோ உறவினர்களோ ஆயில்யமாக வரும் பொழுது இந்த பதிவை அவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. வாழ்த்துக்கள், வெற்றி.